அருமை மாஸ்டர், மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 31, 2009 இரவு 7 மணி. என் பேரன்பிற்குரிய மகனே, உன் தன்னடக்கம் நெகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்றுபட்டுள்ள மாஸ்டர்கள் அனைவரும் கூடியுள்ள சபையை அது நெகிழச் செய்கிறது. எத்தனையோ இடர்களையும் புயல்களையும் தாங்கி கணக்கின்றி பல வருடங்களாக உன்னையே நீ அளித்துள்ளாய். அவற்றில் சில துன்பங்கள் மிகுந்தவையாக இருந்தன. துணிச்சல், பற்றுறுதி மற்றும் அன்பிற்கு சிறந்த முன்னுதாரணத்தை நீ உருவாக்கியுள்ளாய். எனது போற்றுதல் அனைத்தையும் எனது மட்டுமின்றி உனது பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி இத்தருணங்களில் தங்களது கவனத்தை திருப்பும் மகான்கள் அனைவரது போற்றுதலையும் மீண்டும் ஒருமுறை நான் உன்னிடம் தெரிவிப்பதை இதன் மூலம் நீ ஏதுவாக்கியுள்ளாய். உன் பேரன் கல்வியில் அடைந்துள்ள தோல்விக்கும் உனது தெய்வீகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற உண்மையை தயவு செய்து ஏற்றுக்கொள். இந்த இளைஞனின் விதி அவ்வாறானது. அதில் எதையும் உன்னால் மாற்ற இயலாது. இத்தகைய சூழ்நிலைகளின் கீழ் உன்னை தண்டிப்பதை விட்டுவிடு. இவ்விஷயத்திற்கு நாங்கள் மீண்டும் வருவோம். இத்தருணத்தில் இதற்கு மேல் செல்ல எங்களால் இயலாது. ஆனால் என் அன்பு மகனே, தயவு செய்து குற்ற உணர்வு கொள்வதை நிறுத்து. உன்னை நீயே பழிப்பதற்கு இதில் எதுவுமில்லை. ஓய்வு கொள். வாழ்க்கையின் சுவையை மீண்டும் பெறு. அது உனக்காக காத்திருக்கிறது. உன்னையும் முன்னுதாரணமாக திகழக்கூடிய உன் மகத்துவத்தையும் நாங்கள் நம்பியுள்ளோம். இவ்விஷயத்திற்கு நாங்கள் மீண்டும் வருவோம். அமைதி கொள். நாங்கள் உன்னை நேசிக்கிறோம். பாப்புஜி.